வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தந்த நம் பரலோக தேவனுக்கும் பிதாவாகிய கர்த்தருக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே குமாரன் தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். நமக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கும் திருத்துவத்திற்கு எல்லா மகிமை மாட்சியும் செலுத்திவிட்டு வாருங்கள் கடந்து செல்வோம். இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே பல ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். இந்த தொடர் போதனையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாராம்சம், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற அந்த கேள்விக்கு மட்டும் அவர்கள் விடையை கண்டுபிடித்து விடுவார்களானால் இந்த வாழ்கிற வாழ்க்கையோடைய சாராம்சமே மாறிவிடும், நோக்கம் மாறிவிடும். ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கை அவர்கள் தொடங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் கிடைக்கும். இன்றைக்கு அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்காதனாலதான் அதாவது மிகப்பெரிய ஒரு விழுக்காடை நீங்க மனதுல அதை எண்ணிக்கொள்ளலாம். பெரிய பர்சன்டேஜ் ஜனங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது டிப்ரெஷன் என்று சொல்வார்கள், மன அழுத்தம், இல்லை என்றால் மனசோர்வு, இல்லை என்றால் ஒரு அசதி, என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள அவர்கள் கடந்து சென்று விடுகிறார்கள். அதற்கு மூல காரணம் என்னவென்றால் இந்த கேள்விக்கு விடை தெரியாததுதான். இது எவ்வளவு முக்கியமான கேள்வின்னா, இந்த கேள்விக்கு விடை தெரிந்ததுனால்தான் ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களையும் படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். வேற ஒரு காரணமும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களையும் வணைந்து சிருஷ்டித்து அவருடைய உள்ளங்கையில வரைந்து அப்படின்னா நல்ல அழகா ஒரு டிராயிங்கை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நாம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறப்போ இந்த கை சும்மாவே இருக்காது. சின்ன குழந்தைங்களோட கைப்பறி எதையோ ஒன்று பரபரன்னு ஏதோ ஒன்று வந்து எடுக்கும், வரையும். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடுகளில் போய் பார்ப்பிடலனால் பல சித்திரங்களை அவர்கள் சுவரில் வரைந்திருக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் பார்க்கலாம். என்ன நான் அதே மாதிரி தான் ஏதோ ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து, அதாவது பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ் பிடிக்காத கிளாஸ் எல்லாம் இருந்ததுன்னு பார்ப்பிடலானால் இந்த சிறு பென்சிலை எடுத்து இல்லை பென் எடுத்து கையில் வரைபடம் வரைய ஆரம்பிச்சிரும். பெரிய ஆர்டிஸ்டா இருக்கணுங்கிறது ஒன்றும் இது கிடையாது. ஆனால் ஒரு சின்ன உங்களுக்கு பிடித்தமான டிராயிங்கில் நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க. நான் எனக்கு பிடித்தமான டிராயிங் என்னன்னு கேட்டால், இந்த கட்டை விரல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பொம்மை படம் போட்டுட்டு அது சிரிக்கிற மாதிரி, இன்னொன்று எல்லாம் அழுகிற மாதிரி போட்டு, அப்புறம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு டர்பன் மாதிரி கட்டிட்டு இப்படி 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 இப்படின்னு கையை அப்படி ஆடினா அது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன். வெளியில முட்டி போட்டு கையை தூக்க வச்சுட்டாங்க. ஒரு பீரியட் ஃபுல்லா அப்படியே கிடந்தேன். ஸோ ஆண்டவராகிய தேவன், நான் நினைக்கிறேன், என்னை உங்களையும் நினைத்து அந்த வரைபடத்தை அழகாக அவர் முதலாவது போடுகிறார். இப்படியாக அந்த வரைபடம் என்னன்னா, உங்க மூக்கு இப்படி இருக்கணும், கண் அப்படி இருக்கணும், மூக்கு நீளமா இருக்கலாம், அப்படி இல்லைங்க. என்ன வரைபடம்னா, இட்ஸ் அ ரோட் மேப், இட்ஸ் அ ஜேர்னி ரோட் மேப். அப்படி என்றால் உங்க பிரயாணம் தொடங்க இருக்கிறது, உங்களோட யாத்திரை நீங்க ஒரு யாத்திரையா இருக்கீங்க. உங்களோட யாத்திரை இந்த உலகத்தில் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டம் வருகிறப்போ அவர் என்னவா செய்கிறாராம், ஒரு ரோட் மேப் ஜேர்னி போடுகிறார். அதாவது எந்த காலத்தில் நீங்கள் பிறக்க வேண்டும், எந்த காலத்தில் நீங்கள் இறக்க வேண்டும், இந்த இடைப்பட்ட காலங்களில நீங்க என்னத்தையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகம் தோன்றும் முன்பே கர்த்தராகிய தேவன் என்னையும் உங்களையும் குறித்து அங்கே ஆழ்ந்து அலாசி ஆராய்ந்து இப்படியாக அவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு மாந்தர்கள் பார்ப்பீர்களானால் துச்சமாக எண்ணி விடுகிறார்கள். ரொம்ப ரொம்ப சீப், சோம்பேறிகளா மாறி விடுகிறார்கள். அதாவது குறிப்பாக இந்த இளைய தலைமுறை பார்ப்பீர்களானால் ஒரு சின்ன ஒரு தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மன நிலைமையில இன்னைக்கு இருக்கிறாங்க. அதற்கு அவர்களே காரணம் என்று சொல்ல முடியாது. இந்த உலகம் அப்படியாக மாறிவிட்டது. வெரி வெரி சேலஞ்சிங். எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிச்சு என்ஜினியரிங் சீட் வாங்கி உள்ள போறாங்க, டாக்டர் சீட் வாங்கி, அதையும் அவ்வளவோ கஷ்டப்படுத்தி படிச்சு வெளியில வராங்க. வந்த உடனே வேலை கிடைக்கிறது இல்ல, கிடைச்ச வேலையில நிம்மதியா இருக்கிறது இல்ல.
நிம்மதியா இருந்தாலும் சரியான ஊதியம் கொடுக்கறது இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை. இதெல்லாம் முடிச்சு கல்யாணம் கட்டி பார்த்தா அங்க தாம்பத்திய உறவுல பிரச்சனை. அங்க பார்த்து குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அது சரியா சொல்லிட்டு பேச்சு கேட்க மாட்டேங்குது. இதுல நடுவுல வியாதிகள், வேதனைகள், வருத்தங்கள், தோல்விகள், துயரங்கள், மரணங்கள், இப்படி என்று சொல்லி எல்லாம் பார்ப்பில்லானால் எத்தனை பராமீட்டர்ஸ் இப்ப நான் சொல்லிட்டேன். 30ல இருந்து 35 40 பராமீட்டர்ஸ். பராமீட்டர்ஸ் என்றால் ஒவ்வொரு காரியங்களை தான் பராமீட்டர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. ஏதோ ஒண்ணு வந்து அம்பு மாதிரி தாக்கிட்டே இருக்கும். அப்போ இவைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கே நமக்கு ஒரு ஆயுள் காலம் பத்தாது. இதை தாண்டி நான் வாழ்க்கையில ஜெயிச்சு வேற காட்டணும். எப்படி ஓட்டம், எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடி ஜெயிக்க வேண்டுமாம்? ஒழுங்கினமான ஓட்டம் அல்ல, ஒழுங்காக ஓட வேண்டும். உங்க ட்ராக்குக்குள்ள ஓடினாதான் உங்களுக்கு பரிசு. அடுத்தவன் ட்ராக்குள்ள பூந்துட்டீங்க, நீங்க டிஸ்குவாலிஃபைட். அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வின்னர் பரிசு கொடுத்துருவாங்க. நிறைய பேர் பார்ப்பிடலாம்னா இந்த அத்லெட்ஸ் ஒலிம்பிக்ல அந்த லக்க நோக்கி 100 மீட்டர் ரேஸ்னா அவங்க கண்ணு ஃபுல்லா அந்த எண்ட் ஃபினிஷிங் லைன்ல தான் இருக்கும். பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்து ஓடுறப்போ சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ட்ராக்கை மறந்து பக்கத்துல ட்ராக்ல போயிடுவாங்க. அப்போ அவன் மேல கால் தடுக்கி இவங்க 2 பேர் கீழே வந்தா இவன் டிஸ்குவாலிஃபைட். அவன் கால் முதல் பட்டுதான் அவன் டிஸ்குவாலிஃபைட். அவன் ஜெயிச்சிருவான் ஆட்டோமேட்டிக்கா. அவன் ஓடிதான் ஜெயிக்கணும்னு இல்லை, கீழே விழுந்தே ஜெயிச்சிருவான் சில பேர். அப்போ ஒழுங்கினமான ஓட்டம்ல ஒழுங்காக ஓட வேண்டும். அதாவது பைபிள் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், நியமங்கள், கோட்பாடுகள், சட்ட திட்டங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடந்தால், ஓடினால் தானே நீங்க அந்த ஜீவ கிரீடத்தை அதாவது ஜீவ கிரீடத்துக்கு அணுக முடியும், ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. அவன்தான் மேற்கொள்ளுகிறவன், அவனுக்கே பரலோக வாசல், பரலோக ராஜ்யம் திறந்து கொடுக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் வேதத்துல வெளிப்பாடு 3:12 3:21 நீங்கள் வாசிக்கலாம். பல வசனங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு உலகத்துல ஜெயிக்கிறவங்க 10 பேர் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? 9 பேர், ஏன் 10க்கு 10மே ஒழுங்கினமான வழிகள் தான் அவங்க வந்து அங்க ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கலாம். அதற்கு ஒரு தத்ரூபமான ஒரு என்ன சொல்ற பழமொழியும் வச்சிருப்பாங்க. என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து செட் ஆகாதுங்க அப்படிம்பாங்க. உலகத்துல இந்த பைபிள் படியெல்லாம் நடந்தா அவ்வளவுதான், நம்ம ஜெயிக்க முடியாது, தோல்வி தான் சந்திக்கணும், இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி பழமொழிகள் ஏகப்பட்டது நம்மால் எழுதி வச்சிருப்பான். ஒத்து வராதுன்னா அப்ப நீ பரலோகத்துக்கு நீ ஒத்து வர மாட்ட. அப்ப நீ வந்து பிசாசோட வழியிலே போ. ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, எப்படி ஜெயிக்கிறோங்கிறது தான் முக்கியம். எதை கொண்டு ஜெயிக்கிறோங்கிறது தான் முக்கியம். சாராய கடை வச்சு பணக்காரனானவனு ஒண்ணு இருக்கிறான். ஆண்டவருடைய பாதத்துல ஜெபித்து காத்திருந்து அவர் ஒரு பிசினஸ் ஐடியா கொடுப்பார். அந்த பிசினஸ் ஐடியா மூலமா அவன் போய் அதுலயும் பணக்காரனவன் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அந்த மாதிரி விசுவாசத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு கிறிஸ்துவம் இயங்க வேண்டும், கிறிஸ்துவர்கள் இயங்க வேண்டும். ஆனா விசுவாசத்தை விட்டு தூர போய் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நீங்க காண முடியும். அதற்கு மூல காரணம் என்னவென்றால், வேதாகமத்துக்குள் அவர்களுடைய வாழ்க்கையை அடக்கல. வேதாகமம் என்கிற அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்று சொல்வார்கள், அது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு காரியம். அந்த காரியத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லுகிறப்பதான் அதோட மகத்துவம் புரியும். பொறுமையா இருப்பா அப்படின்னா புரியாது. எதற்காக பொறுமையா இருக்க வேண்டும்னு பைபிளை நீங்க திறந்து வாசிக்கிறப்ப பல கோட்பாடுகள் அங்க கொடுக்கப்படும். இந்த பொறுமை நிமித்தமாக நிறைய ஞானம் பிறக்கும். ஞானத்தின் நிமித்தமாக உங்களுக்கு பல அனுபவங்களுக்குள் கடந்து செல்வீங்க. அனுபவத்துக்குள் கடந்து செல்கிறப்போ உங்க சுவாபம் மாறும். இதெல்லாம் யாக்கோபு 1:அதிகாரம் 1-4 வசனங்களை நீங்க வாசிக்கிறப்போ உங்களுக்கு நேர்ந்துடும். இது மட்டும் இல்ல, பல வசனங்கள் உண்டு. வேதாகமத்துக்குள்ள போயிட்டு வெளியில வந்தவன் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் வாழ்க்கை மாறவே வேணும், அவன் சுவாபம் மாறவே வேணும். மாறலன்னா அவன் வேதாகமமா படிக்கல, ஒரு கதை புத்தகமாவோ இல்ல ஒரு பாரம்பரிய புத்தகமாவோ இல்ல ஒரு கடமை புத்தகம்னா என்னன்னா, காலையில எந்திரிச்சு பைபிள் வாசித்தே ஆகணும் அப்படின்னு வாசிச்சுட்டேன் நான். பைபிள் வாசிக்கிறது விடுங்க, நீங்க வாசிச்சதை படி நீங்க வாழ்றீங்களா, அதுதான் முக்கியம். நீங்க வாரத்துக்கு ஒருக்கா பைபிள் வாசிங்க. நான் மண்டே, அதாவது திங்கட்கிழமை காலையில நான் வாசிச்ச அந்த பைபிள் வசனத்தின்படி இந்த வாரம் முழுவதும் நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை மெச்சிப்பாரு, இல்லைன்னா உங்களை சிச்சிப்பாரு. அதுக்குன்னு அப்ப ஒரு தடவை வாசித்தால் போதுமா அப்படின்னு? அது பத்தாது. அதுக்கு நீங்க வந்து 10,000 வருஷம் உயிரோடு இருக்கணும். அப்ப முழு வேதாகமத்தை வாசிக்க தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில ஒரு தடவை கூட நீங்க வேதாகமத்தை வாசித்து முடிக்கலன்னா நீங்க பரலோகத்துக்கு போக வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டா, ஏதோ ஒரு கட்டளை, ஏதோ ஒரு கோட்பாடு நிமித்தமாக நீங்க மாட்டிக்கொள்வீங்க. அங்க வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு நாள்ல மாட்டிக்கொள்வீங்க. இந்த நியாயத்தின்படி நீ வாழ்ந்தாயா, இந்த கோட்பாடின்படி வாழ்ந்தாயா, நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். சரி, வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புக்குள் நாம் சென்று பல வருடங்கள் ஆயிற்று. இந்த மாதிரி சில கோட்பாடுகளை நாங்கள் சொல்லிட்டு தான் போவோம். ஏன்னு கேட்டால், தீஸ் ஆர் ஆல் ஜென்ரிக்ஸ். இது வந்து பேசிக், ரொம்ப பேசிக் டீச்சிங். இதுலயே நிறைய பேர் வந்து இன்னும் காலூன்றி நிக்கல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு 8-10 நிமிஷம் அதுல செலவழிச்சுட்டு தான் போவோம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்குள் நாம் கடந்து சில வாரங்கள் ஆயிற்று. அதற்கு முன்பே 1, 2, 3வது அதிகாரத்தை நாங்க ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ஏறத்தாழ 100 அத்தியாயங்களுக்கு மேல நம்ம பேசியிருக்கோம். இங்க எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, ஆனா எதை குறித்து பேசி வருகிறோம் என்கிறது முக்கியம். மனிதனானவன் இந்த உலகத்துல விழுந்து போனான். அவன் விழுவதற்கு காரணங்கள் என்ன என்று சொல்லி எல்லாம் நான் அலாசி ஆராய்ந்து பார்த்து விட்டோம். அதற்கு சோதிக்கும் சாத்தான் தான் காரணம் அப்படின்னு இல்லை. அந்த சோதிக்கும் சாத்தானுக்கு இடம் கொடுத்தது தான் காரணம். எதனால் வந்து இடம் கொடுத்தார்கள், அந்த இடம் கொடுப்பதனால நம்மளுடைய அதோட பின்விளைவு என்ன, அப்படியெல்லாம் சொல்லி நாம் 4வது அதிகாரத்தில் பார்த்து வருகிறோம். மனிதன் விழுந்து விட்டான், உலகமும் விழுந்து போயிற்று. ஒழுங்காய் ஆண்டவர் படைத்தார் இந்த உலகத்தை. ஒழுங்கீனமாய் இருந்த உலகத்தை, இருளால் நிரப்பப்பட்ட உலகத்தை வெளிச்சத்தினாலும் அருமையான ஒரு உலகமாகவும் சிருஷ்டிப்புகளால நிரப்பி ஆண்டவர் படைத்த அந்த உலகத்தை மறுபடியும் ஒழுங்கீனத்துக்குள் நடத்தி விட்டான் மனிதன். மனிதனோட கரங்களில எல்லா விதமான என்ன சொல்றது, கண்ட்ரோல் கொடுத்திருந்தாரு, டாமினன்ஸ். நீ வச்சுக்கப்பா, இது உன் உலகம். இந்த அதாவது பத்திரத்தை வந்து மாத்தி எழுதிட்டாங்க, வில்லு எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கப்புறம் உரிமை யாருக்கு இல்லை? எழுதினவருக்கு இல்லை, அதை வாங்கினவனுக்கு தான் இருக்கு. அதனால ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தாலும் இந்த உலகத்தை சிருஷ்டித்து மனிதனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனால் மனிதனோ அதை என்ன சொல்லிட்டான், தாரவாத்துட்டான், கொண்டு போய் பிசாசு கையில கொடுத்தாச்சு. இன்னைக்கு பிசாசு தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் 2வது ஆதாமை அனுப்பி இந்த உலகத்தை மீட்டெடுத்தார். அதில் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் இன்னும் நம்ம அதிகம் போகலை. ஆனா 3வது அதிகாரத்துல இயேசுவை குறித்து நாம் பார்த்தோம். 4வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறப்போ அங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், என் காயின் ஆபேலுக்கும் பார்ப்பீர்களானால் அங்க ஒரு வெறுமை காணப்படுகிறது. என்னடா வாழ்க்கை, காலையில நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, என்னடா வாழ்க்கை, காலையில் எந்திரிக்கிறோம், நல்லா விவசாயம் பண்றோம், நல்லா அறுவடை வருது, சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம். ஆதாமும் ஏவாளுக்கும் தான் அந்த தேவனோட இழந்த சம்பாஷணையோட இந்த பின்விளைவு அதிகமாக காணப்படுகிறது. ஏன்னா இவங்க 2 பேரும், ஆபேலும் காயனும் சின்ன பசங்க. அவங்க ஆண்டவரை பார்த்ததில்லை, அவரோட கூட சம்பாஷித்ததில்லை, அவரோட கூட பேசினதில்லை. அதனால அவங்களுக்கு அதோட இழப்பு தெரியல. இங்க பார்ப்பீர்களானால் 4வது அதிகாரத்தில் நாம் காயினை குறித்து அதிகமாக நாம் பார்த்து வந்தோம். ஆபேல் நன்றாக ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்தான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். காயினுடைய இருதயம் பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய பக்கமாக இல்லாததால் ஆண்டவர் இந்த காணிக்கையை நிராகரித்து விட்டார். காணிக்கையில் ஏதேனும் பழுதுகள் இல்லை, ஆனா அதை தான் தவறா புரிஞ்சுக்கிறோம். அவன் கெட்ட பழத்தை அழுகுனதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டான் அப்படின்னு இல்லைங்க. நீங்க நல்ல ஒரு தசம பாகம் தான் கொடுக்குறீங்க, நல்ல ஒரு காணிக்கை தான் கொடுக்குறீங்க. இட்ஸ் நாட் அபவுட் மெட்டீரியலிசம், இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ கிவ் காட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. அதாவது பணத்தை குறிச்சு இல்லைங்க. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்னுடையதே, ஏன்னா என்னோடது எனக்கே நீ படைக்கிறியா? இல்ல, உங்க மனசை ஆண்டவர் கையில கொடுத்து நீ எப்படி எனக்கு திருப்பி கொடுக்குற, இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுக்குற, உன்னோட மனம் எதை நாடி இருக்கிறது, எதை சார்ந்து இருக்கிறது. பணம் இருந்தா ஒரு மாதிரி ஆண்டவர்கிட்ட போறது, பணம் இல்லைன்னா வேற மாதிரி ஆண்டவர்கிட்ட போறது. அப்படி அதுல காயின் ஃபெயில் ஆன காயினுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா பண்ணினா உன்னோடதையும் ஏத்துக்கிறேன்ப்பா, நான் உன்னோட காணிக்கை ஏத்துக்கிறேன் நான் அப்படின்னா. அவனுக்கு கோபம் வந்து கட்டுக்கடுங்காத கோபம் மூக்க பொத்துக்கிட்டு வந்து தன்னுடைய சகோதரனையை கொலை பண்ணி போட்டுட்டான். அந்த இரத்த துளிகள் கீழே விழுந்தது. அந்த இரத்த துளிகள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினது. ஆண்டவராகிய தேவன் காயினை நோக்கி வருகிறார், நீ உன் சகோதரனுக்கு என்னத்தை செய்தாய்?
நான் சகோதரன் நான் வந்து வீட்டு வேலைக்காரன் நினைச்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறான். இல்ல, ரத்தம் என்னிடம் எழும்புகிறது, குரலை எழுப்புகிறதுன்னு சீரியஸ் ஆயிடுச்சு கான்வர்சேஷன். முதல்ல ஆண்டவர் பூமியை சபித்தார் ஆதாம் ஏவாள் பாவத்து நிமித்தமாக. இப்பொழுது காயினுடைய பாவத்து நிமித்தமாக காயினைய மனித குலத்தையே அவர் சபித்து விட்டார். சபிக்கப்பட்ட மனித குலம் பூமியில விழுந்த அந்த சாபத்திற்கே அவங்க வந்து பாத்தீங்கன்னா முள்ளும் திசுக்களும் வளரும் அப்படின்றலாம் சொல்றாரு. இப்ப அந்த சாபம் மனிதன் மேல விழுந்தா அது நிமித்தமாக தான் இன்னைக்கு வியாதி, வருத்தம், வேதனை, நிந்தை, சோதனை எல்லாமே வருது. காயின் மட்டும் அந்த பாவத்தை செய்ய இருந்திருந்தான்னா இந்த பூமியோட தன்மையை மாறி இருக்கும். இப்ப காயின் வந்து ஆமாண்டவரே நீர் சொல்வது சரிதான், நான் என்னோட இருதயத்தை சரி செய்து கொள்ளுகிறேன், நீங்க இன்னும் எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் என்ன சரி செய்யணும், ஏன் நிராகரிச்சிட்டீங்கன்னு கேட்கவே இல்லை. கேட்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். அவன் கேட்டிருந்தா அங்கேயே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஏன்னு தெரியுமாப்பா, உன்னோட இருதயத்தை நான் பார்க்கிறேன், அதுல பண ஆசை இருக்கு, இச்சை இருக்கு, இதெல்லாம் சரி செய்து கொள்கிறியா? கண்டிப்பா ஆண்டவரே, நீங்க சொல்லி நான் சரி செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி அதை சரி செய்து அவனோட இருதயத்துல இருந்து அவன் காணிக்கை கொடுத்திருந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். இந்த உலகத்தில் பாவம், அதாவது பாவம் ஆனது உற்பத்தியாக வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். பூமி சபிக்கப்பட்டதா இருந்திருக்கும். ஆனா மனிதர்கள் நன்றாக அங்க காரியங்களை செய்கிறப்போ அந்த சாபம் அப்படியே மாறி போயிடும். ஒரு தவளை நிறைய டிச்சு தண்ணி பிடிச்சி ஒரு டேப் இருக்கு பாத்தீங்களா, பைப்பு கீழே, நல்ல தண்ணி வர பைப்பு கீழே வச்சுட்டு இந்த பைப்பு திறந்து விட்டுருங்க. அப்போ அதுக்குள்ள அந்த அந்த தவளைக்குள்ள இருக்கிற டிச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி நல்ல தண்ணினால் நிரப்பப்படும். ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நீங்க போய் அந்த தவளையில் இருக்கிற தண்ணி எடுத்து லேபுக்கு டெஸ்ட் கொடுங்க, அதுல ஒரு பாக்டீரியா கூட இருக்காது. ஏன்னா the good water is replaced the bad water. நல்ல தண்ணியானது அந்த கெட்ட தண்ணியை வெளியேற்றிவிடும். அந்த மாதிரி நம்ம மனித நேயத்தோட நற்கிரிகள் பார்ப்பீர்களானால் இந்த துர்க்கிரிகளை வெளியேற்றி விட்டுருக்கோம். பிசாசுக்கு அங்க இடமே இல்லாம மூக்க பிடிச்ச ஆண்டவர் அப்புறம் அன்னைக்கே அவனை வந்து தூக்கி பாதாளத்துல கட்டி போட்டு மூடி இருப்பார். இது நடக்காம போச்சேங்க. அதனாலதாங்க இவ்வளவு பிரச்சனை உலகத்துல. நாம் 12வது வசனத்தை பார்த்தோம். A fugitive and a vagabond you shall be on the earth. நீ உலகம் எங்கிலும் சுற்றி அலைந்து திரிகிறவனா இருப்பான். இந்த குணாதிசயம், இந்த சாராம்சம் யாரிடமிருந்து வருகிறது? பிசாசுடைய கேரக்டருங்க. யோபு 1வது அதிகாரத்துல பார்க்கலாம். ஆண்டவர் அங்க பலியில் செலுத்திட்டு இருக்கக்கூடிய யோபுக்கு மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். அதாவது இருதயத்திலிருந்து பலி செலுத்தும் போது ஆண்டவர் உங்க மத்தியில் இருப்பார். இருதயத்தை உடைச்சு கண்ணீரா நீங்க ஊத்துறீங்க பாருங்க, உபவாசிச்சம் இருக்கிறீங்க பாருங்க, ஜபத்தை செய்றீங்க பாருங்க, ஆண்டவருடைய பிரச்சனை இருக்குன்னு நம்புங்க. அவங்க மத்தியில யாரும் தான் இருப்பான். யாரு தான் அங்க வந்து உழவை பார்க்க வருவா? பிசாசும் இருப்பான். 2 பேர் இருக்கிறாங்க அங்க. ஆனா பிசாசு வெளியே இருப்பான், உள்ள வர முடியாது. அவன் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான், அலைந்து தெரியும். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எங்கடா போறேன்னா மேல கீழே பின்னாடி முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆங்கிலத்துல ஒன்னும் சூப்பரா வரும், ஐ எம் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் டூ அண்ட் ஃப்ரோ. எங்க போறதுன்னு தெரியாம அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு. இப்ப மனிதன் யாரு மாதிரிதான் மாறிட்டான்? பிசாசாவே மாறிட்டான். பிசாசு மாறிட்டான். சரி, 13வது வசனத்துக்குள் கடந்து செல்லுவோம். And Cain said to the Lord, my punishment is greater than I bear. இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சற்று நேரம் தியானிக்க போகிறோம். இதை நம்ம தமிழ்ல வாசிக்கலாமா? இதை சரியாக தமிழ்ல மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் தமிழ் பைபிள் தான் நீங்க வாசிக்கணும். ஆனா இங்க ஆங்கிலத்திலிருந்து நான் சொல்ல முயற்சி பண்றேன். காயின் தேவனை நோக்கி அங்க ஒரு காரியத்தை சொல்றான். நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை நான் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக உள்ளது. நான் இதை சற்று கூட நினைத்து பார்க்கவில்லை. நான் யோசித்தேன், நான் செய்தது பெரிய குற்றம் அல்லவா? பெரிய குற்றம் இல்லவே, அதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நீ உம்முடைய தீர்மானம் அநீதியான தீர்மானம். உம்முடைய தீர்மானத்துல ஒரு நியாயமும் இல்லை. எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை எப்படி நீங்க கொடுக்கலாம்? எனக்கு கோபம் வந்தது, நான் அவனை கொன்னேன், அவ்வளவுதான். அதோட கணக்கு முடிஞ்சு போச்சு. வேணா அவனை திருப்பி எந்திரிச்சு வந்து என்ன கொல்ல சொல்லுங்க.
காயினோட வாதம் தேவனோடு கூட அவன் வாதிக்கிற வாதி பிரதிவாதின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல கோர்ட்ல, அட்வொகேட்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் டிஃபென்ஸ் லாயர்னு சொல்லுவாங்க. இவன் சொல்றது அவன் ஒத்துக்கவே மாட்டான், அவன் சொல்றது இவன் ஒத்துக்கவே மாட்டான். ரெண்டு பேரும் நாயும் பூனையும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. இதெல்லாம் ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். அவர் பேர் தான் என்ன, ஜட்ஜ். கடைசியா அவர் தீர்மானம் சொல்லுவார், ஏய் எலி பூனை ரெண்டு பேரும் உட்காருங்க கீழேன்னு இவர் ஒரு தீர்ப்பை கொடுப்பாரு. ஆனா ஒரு தரப்பு ஜெயிக்கும், ஒன்னா எலி ஜெயிக்கும் இல்ல பூனை ஜெயிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இங்க ஆண்டவர் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, எலின்னு நினைச்சான்னு தான் பூனைன்னு நினைச்சான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் அவன் என்னவா பாக்குறான்னா எதிரியா பாக்குறான். ஆண்டவர் உடைய தீர்மானத்துல அவனுக்கு சற்றும் உடன்பாடு இல்லை. ஒரு ஒரு ஹைகோர்ட்ல ஒரு சம்பவம் நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பே. அங்க தீர்ப்பு கொடுக்கிற நாளில் அந்த தீர்ப்பு கொடுக்கிற அந்த அந்த நபரோட தம்பி, ரெண்டு பேரும் உடன்பிறப்புகள், ரொம்ப க்ளோஸ். அந்த தீர்ப்பு சாதகமா வராததுனால இதை எடுத்து அந்த தம்பி அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க கோர்ட் மேடைக்கு பக்கத்துல, எடுத்து ஜட்ஜை சுட்டே போட்டான். அவர் இறக்கல, அவருக்கு காயம் ஆழமா பட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி ரெண்டு பேருக்கும் மறுபடியும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. அப்ப இங்க என்னதான் அவன் வந்து சொல்றான்னு கேட்டா, நீர் கொடுத்த நியாயத்தின் பிரகாரம் நான் சற்றும் ஒத்துழைக்க மாட்டேன், எனக்கு இதுல சற்றும் உடன்பாடு கிடையாது, நீங்க கொடுத்த தீர்ப்பு அநியாயமான தீர்ப்பு, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் இதோட டிரான்ஸ்லேஷனோட சாராம்சம். 13வது வசனத்தோட மையப்பொருள் என்னவென்றால், அங்கே காயினானவன் தேவனை குற்றம் சாட்டுகிறான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு கோணத்துலதான் அதை பாக்குறாங்க, என்னம்மா தீர்ப்பு கொடுத்தாரு பார் ஆண்டவர் அப்படின்னு. தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்கல, இவன் ஆண்டவருடைய தீர்ப்புக்கு தீர்ப்பு கொடுக்குறான். நீர் பெரிய ஆண்டவரா இருக்கிறீர், நீர் எல்லாம் உங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய சொல்படிதான் எல்லாம் நடக்கும், ஒரு அணு கூட அசையாது, அதனால நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு நியாயத்தை சொல்றதா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க தீர்ப்பு சொல்றதா? இதுல அநியாயம் இருக்கு, இதுல நியாயமே இல்லை. இத ஒருத்தன் சொன்னான், அதனாலதான் அவன் பிசாசா மாறிட்டான். அவன் பேர் என்னன்னு கேட்டா லூசிஃபர். எசேக்கியேல் 28வது அதிகாரத்தையும் ஆசியா 14வது அதிகாரத்தையும் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால், அவன் தன் சிங்காசனத்தை உயர்த்தி ஆண்டவரை விட நான் மேல போவேன்னு சொன்னதுனால் அவனை ஆண்டவர் தள்ளி போட்டார். அங்க தள்ளி போடும்போது நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் அவனுக்கு தெரியாம அவனை தள்ளி போட்டிருப்பார்? அவனை கூப்பிட்டு எல்லாம் விலைக்குதான் பலார்னு ஒரு அரைஞ்சு கீழே தள்ளி விட்டுருப்பார். ஏன்னா ஆண்டவர் நியாயஸ்தம்பனர், அவரிடம் அநீதி இல்லை. God is upright and there is no unrighteousness in him ன்னு வேதம் சொல்லுது. அதற்கு மையப்பொருள் என்னன்னா, ஒருத்தரை கூப்பிட்டு விலைக்கு கன்வின்சிங்கா, அதாவது அவனை திருப்திப்படுத்தி சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் தூக்கு மேடைக்கு அனுப்புவாராம். தூக்கு மேடைக்கு அனுப்புறதுனாலும் அனுப்புவாரு, இல்ல மன்னிச்சு பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளனாலும் ஏற்றுக்கொள்வார். இந்த பேட்டர்னை நீங்க எங்க பார்க்கலாம்னு கேட்டா, வெளிப்பாடு 20வது அதிகாரத்துல பார்க்கலாம். வெள்ள சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு நாளில் அங்கே பார்ப்பீர்களானால் இளையவர்கள், முதியவர்கள், யாரா இருந்தாலும் சரி, பணக்காரன், ஏழை, எல்லாருமே அங்க லைன்ல நின்னாகணும். ஒவ்வொருத்தனையா விசாரிச்சு கன்வின்சிங்னா அவன் மனப்பூர்வமா திருப்தியா, ஆமா நான் பரலோகத்திற்கு வருவதற்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு அவனே போய் நரக அக்னியில குதிச்சிருவான். அப்படியாகும் ஆண்டவருடைய நியாயம் இருக்கும், அப்படியாகும் அவரோட தீர்ப்பு இருக்கும், அப்படியாகும் அவருடைய புயங்கள் இருக்கும் சொல்லெல்லாம் நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா அதுதான் அவரோட கேரக்டர். மனிதனை பார்க்கிறப்போ ஆண்டவர் மிக மிக உறுதியாக ஒரு காரியத்தை நம்புறாரு. என்னன்னு கேட்டா, இவன் மண்ணா இருக்கிறான், மண்ணுக்கே திரும்பி போவான். மனுஷனோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குன்னு கேட்டா, ஒரு புல்லை போல காலையில மலர்ந்து, ஒரு அருமையான பாடல் இருக்கு இல்லைங்களா, ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராயிருக்கிறாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். அந்த லிரிக்ஸ் வரும்.
மரணம் வந்து நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? ஓ மனிதனே. போதும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அருமையான பழைய பாரம்பரிய பாடல்களை தயவு செஞ்சு கேளுங்க. இப்ப என்னென்னமோ பாடிக்கிட்டு ஆடுறானுங்க, கலர் கலரா பல்பு போட்டு. பிசாசை பார்க்கவே வேண்டாம், அந்த ஸ்டேஜுக்கு போனாலே போதும், எல்லாம் இருப்பானுங்க அங்க. அதுல ஒருத்தர் ஆடிட்டு இருந்தவன் தான் இன்னைக்கு காணாம போயிருக்கிறான், அப்ஸ்காண்ட் ஆயிருக்கிறான். அவன் பேர் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல பாடல்கள் தான் பாடுறான், ஆனா இந்த மாதிரி அவனோட வாழ்க்கையில ஒரு சாட்சியே இல்லை. அந்த ஆளோட வாழ்க்கையில அவனையும் பாஸ்டர்னு கூப்பிட்டு இன்னைக்கு அவனும் ஒரு சர்ச்சு நடத்திட்டு இருக்கிறான் கோயம்புத்தூர்ல. சரி விட்டுருங்க, அது டாபிக்கை மாத்தி போவேன். நம்ம இந்த பக்கம் வரலாம். இப்போ இவன் என்ன சொல்றான்? காயின் ஆண்டவரை பார்த்து கண்ணுக்கு நேரா பார்த்து சொல்றான், நீங்க செய்ததுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, இதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் அவரு. சரி, எதற்காக இதுல சற்று நேரம் செலவழிச்சுன்னா, நம்ம வாழ்க்கைக்கு வரலாம். இன்னைக்கு காயினையும் விட்டுறலாம், நீங்க ஆபேலையும் விட்டுருங்க, ஆண்டவரையும் விட்டுருங்க, பிசாசையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்களையும் என்னையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்க தான் சாட்சி, எனக்கு நான் தான் சாட்சி. உங்களை பத்தி உங்களை விட தெரிந்து கொள்ளுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் கடவுள். உங்க 2 பேரை தவிர சில ரகசியமான காரியங்கள் உங்க மனைவிக்கு கூட தெரியாது, கணவனுக்கு கூட தெரியாது. ஏன்னா இருதயத்துல இருக்கிறது எதை வச்சுதான் ஸ்கேன் பண்றது? உங்களுக்கு தானே தெரியும். அது பொறாமையின் ஆவியா, எரிச்சலின் ஆவியா, இல்ல இச்சையின் சிந்தையா? யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நீங்க யாருன்னு உங்களுக்கு நீங்க ஒரு எடை போட்டு வச்சிருப்பீங்கல்ல. அதே மாதிரி அநியாயக்காரனா இருந்த நீங்க இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க வெளியே வந்து அவரே ஜீவனும் சத்தியம் வழின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டு விலகி பழைய காரியங்கள்லாம் ஒளிந்து போன நான் புது சிருஷ்டியா மாறினேன்னு சொல்ற சாட்சிகளும் உண்டு. அதனால உடனே நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே எல்லாருமே அநீதியான பாதையில போனதாக பொருள் அல்ல. அநீதியான பாதையில போனவங்க எல்லாம் நீதியான பாதையில வந்ததுக்கும் சாட்சி நீங்களே. அதனால பிறர் என்ன சொல்லுகிறாரோ அதை வந்து செவி கொடுத்து கேட்பது நல்லது. ஆனா உங்களுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பை நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு இப்போ உங்களை பார்த்து நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை முறை நீங்க ஆண்டவரிடம் போய் வெசனப்பட்டிருப்பீங்க? வெசனப்பட்டிருப்பேன்னா கோச்சுக்கிறது தேவையில்லாம. இந்த சின்ன சிறு பிள்ளைகளை பார்ப்பீங்கன்னா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சோன்னு எஸ்பெஷலி அதுங்க பண்ற சேட்டை இவ்வளவுதான் இருக்காது. ஏன்னா அந்த மூடுக்கு வந்து இன்னும் செட் ஆகல. தூங்கி எந்திரிச்சோன்னா அப்படியே ஒரு மாதிரி சலிப்பா இருக்கும், மந்தாரமா இருக்கும். அப்போ வந்து எதை சாப்பிட்றியா கண்ணுனாலும் அழுகும். அப்போ ஏதாவது சாப்பிடக்கூடுன்னு கேட்கும், கொடுக்கலனாலும் அழுகும், கொடுத்தாலும் அழுகும். இந்த மாதிரி குழந்தை வந்து ஒரு 1/2 hour 1 hourக்கெல்லாம் செட் ஆகிறதுக்கு அப்புறம் செட் ஆயிடுச்சுன்னா அது பண்ற சேட்டையை பார்த்து ரசிக்கலாம். அதே மாதிரிதாங்க சில கிறிஸ்துவர்கள் என்னவா பண்றாங்கன்னு கேட்டா, ஆண்டவருடைய அந்த வழிகள், அவருடைய புயங்களை புரிஞ்சு கொள்ளாம, அவருடைய சிந்தைகள் மேல நாட்டம் கொள்ளாம, நான் நினைச்சது ஆண்டவர் பண்ணலையே, நான் நினைச்சது ஆண்டவர் பண்ணல, நான் கேட்டது ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, இது அநியாயம் இல்லையா, இது அக்கிரமம் இல்லையா, இது அகந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி பாதி பேர் இன்னைக்கு நாத்திகர்களாக போயிட்டாங்க. தயவு செஞ்சு என்ன சரியா புரிஞ்சுக்கணும். நாத்திகன் என்றால் நான் நாத்திகன் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டு வந்து நின்னாதான் நாத்திகன் கிடையாதுங்க. நாம கிறிஸ்துவத்துக்குள்ள இல்லாத நாத்திகர்களா? பேர் கிறிஸ்துவர்கள், பேருக்கு வந்து உக்காந்துட்டு எந்திரிச்சு போறவங்க தான் இன்னைக்கு முக்காவாசி பேர். ஏன் என்ன சொல்றாரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா, நான் என்ன கேட்டாலும் சரி ஆண்டவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதானே பண்ண போறாரு, அதுக்கு போய் நான் ஏன் கேட்டுக்கிட்டு? இது எப்போன்னா நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயே பசங்க பேசிக்குவாங்க. அப்புறம் நான் காலேஜுக்கு போனப்போ ரசிக்கப்பட்டுட்டேன். நான் 18 வயசுலாம் ரசிக்கப்பட்டேன். அப்போ நான் ப்ரேயர்ஸ்லாம் போறப்போ ஒரு கேங் வந்து ப்ரேயர் ஸ்பிரிச்சுவலா இருந்தா இன்னொரு கேங் எப்படி தான் இருக்கும்? ஸ்பிரிச்சுவலுக்கு ஆப்போசிட்டா கேலி பண்றது, கிண்டல் பண்றது, கூத்தடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுங்க கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, டே நீ கடவுள்கிட்ட போய் விண்ணப்பம் கேட்கிற, அப்புறம் நீ கடைசியா ஒரு ஜெபம் சொல். எல்லாருமே பெந்தெகோஸ்ட்ல இருந்தவனுங்க தான் நிறைய பேர் சிஎஸ்ஐ மாறுங்க. இந்த மாதிரி வேதத்தை தெரியாத பசங்க எல்லாம் கிடையாது. நான் காரணியால தான் படிச்சேன். அதனால எல்லாருமே ஓரளவுக்கு கிறிஸ்துவர்கள் பேக்ரவுண்ட்ல இருந்தா வந்தவங்க. அவன் கேட்கிற கேள்வி பாருங்க, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. முடிச்சு போடலாம் இருங்க. என்ன கேட்கறான்னா, கடைசியா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அது ஒரு என்ன சொல்லுவேன், ஒரு உறுதிமொழி எடுப்பீங்களே, இந்த நேஷனல் ஆந்தம் மாதிரி, தேசிய கீதம் பாடுற மாதிரி ஒரு உறுதிமொழி. ஆயினும் ஆண்டவரே என் விருப்பம் அல்ல
உன் விருப்பமே நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லுவியே. அப்படின்னா உன் ஜெபத்தை நீயே அனர்த்தமான ஒரு ஜெபமா ஆக்குவதற்கு பொருள் ஆகாதா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறாங்க. அப்புறம் அவன் ஏகப்பட்ட வசனத்தை வர காட்டுறான். அப்படின்னா பைபிள் அவன் தலையில புரட்டி படிச்சிருக்கிறான். நானெல்லாம் அப்பதான் பைபிள் கத்தோலிக்கத்துல இருந்து ரசிக்கப்பட்டு பைபிளை வாங்கியிருக்கிறேன். இவனை மாதிரி 10 பேர்கிட்ட பேசினா அந்த பைபிளே திருப்பி கொடுத்துட்டு கத்தோலிக்கத்துக்கே ஓடி போறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆனா கத்தரோட கிருபையில நான் அப்படி ஓடி போகல. கத்தர் எப்படியோ என்னை ரச்சித்து காப்பாத்தினார். அப்போ அவன் அவன் கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அவர் சித்தம் தான் நிறைவேறுமே, அதாவது அவர் திட்டங்கள் தான் நிறைவேறுமே. நீ கேட்டாலும் நிறைவேறும், நீ கேட்காட்டி நிறைவேறும். அப்புறம் என்னத்துக்குடா போய் கேட்டுட்டு இருக்கிற? ஏன் அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்டா, அவர் நினைச்சதுதான் பண்ணுவாரு. உனக்கு நல்லது பண்ணனாலும் கடவுள் அவர் நினைச்சதுதான் பண்ணுவாரு. உனக்கு தீங்கு அனுமதிக்கணும்னாலும் அவர் நினைச்சதுதான் பண்ணுவாரு. ஏன்னா அவரே கடவுள். அப்புறம் என்னத்துக்குடா இந்த ஜபான்னு கட்டிட்டு அழுவுறீங்க அப்படிங்கிறான். இன்னும் அதை விட பயங்கரமா கேவலமாலாம் பேசினானுங்க. அதெல்லாம் நான் இங்க சொல்ல முடியாது. மொத்தத்துல அவனோட கான்செப்ட் என்னன்னா, பிசாசோட கான்செப்ட் பாருங்க. எப்படியெல்லாம் அவன் வந்து இந்த சிறு பிள்ளைகளோட மனதை வந்து கலைக்கிறான், இந்த ஜனங்களோட மனசை எப்படியெல்லாம் வந்து திசை திருப்புறான் பாருங்க. ஜபங்கிறது யூஸ்லெஸ் அப்படிங்கிறது தான் அவனோட குறிக்கோள். இங்க காயினோட எண்ணத்தை பார்த்தீங்கன்னாலும் அப்படிதான். காட் இஸ் யூஸ்லெஸ் கம்ப்ளீட்லி. காட் இஸ் அரகண்ட். நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இந்த பக்கம் இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, நான் என்னத்தை ஜெபம் பண்ணாலும் அதாவது என்னத்தை ஜெபம் பண்ணாலும்னா என்ன அர்த்தம்னா, நான் கேட்கறதெல்லாம் நியாயமே. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதெல்லாம் நியாயமா? அப்படியா? எங்க நேற்றுக்கு என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு ஒரு பேப்பர்ல முதல்ல எடுத்து எழுதுங்க. எழுதி ஒரு வாரத்துக்கு அந்த பேப்பரை படிக்காதீங்க. ஒரு வாரம் கழிச்சு ஒன்னொன்னா படிச்சு பாருங்க. உங்களுக்கு அதாவது ஓப்பன் மைண்ட் செட்டோட படிக்கணும். சும்மா ஆண்டவரை குற்றம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மைண்ட் செட்டோட அதை படிச்சீங்கன்னா நீங்க தான் நான் என் பக்கம் தான் நியாயம் அப்படின்னு சொல்றதற்கு எல்லா பொருளும் உண்டு. அப்படி அல்ல. நீங்க பார்ப்பீர்களானால் 10 விண்ணப்பம் எழுதியிருக்கிறீங்கன்னா 10ல் ஒரு 6ஓ 7ஓ பார்த்தீங்கன்னா செல்லாது. அது ஒரு செல்லா காசுக்கு உபயோகமாகாத விண்ணப்பமா தான் இருக்கும். நான் இதை நிறைய தடவை இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா ஆண்டவரிடம் நான் பல முறை கோவப்பட்டிருக்கிறேன், வெசனப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரை வந்து ஆல்மோஸ்ட் இல்லை நியாயமே தீர்த்திருக்கிறேன். காயினை போலவே நீங்க செய்யறது அநியாயம். எனக்கு ஒரு கட்டத்துல ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. என் கூட வந்த பசங்க, எனக்கு கீழே வேலை செஞ்சவங்க எல்லாம் ப்ரமோட் ஆகி மேலே போயிட்டாங்க. அப்ப எனக்கு கிடைக்கவே இல்லை. இது வந்து எவ்வளவு காலம், இந்த வறட்சி காலம்னா 6 ஆண்டுகள் அவர்கள் ப்ரமோஷனே தரல, வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் பண்ண குற்றம் என்ன? ஏன்னா நான் ரொம்ப கடுமையான ஒரு உழைப்பாளி, ரொம்ப சின்சியரா இருப்பேன். அது ஏன்னா நான் வேதத்தை வாசிக்கிறவன். இதனாலேயே நியாயம் தீர்த்த ஆண்டவர் என்ன வெளியில தள்ளிடுவாரு. நீ நான் கொடுத்த வேலையை நீ துஷ்பிரயோகம் பண்ண. ஆனால் நான் ரொம்ப சின்சியரா தான் இருப்பேன். அதையும் சொல்லுவானுங்க. சொல்லிட்டு ப்ரமோஷன்ல போயிட்டு வா, நாங்க அதுன்னு ஏதோ ஒரு கதையை சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவானு. எனக்கு தெரியுமில்ல, நம்ம கேட்கறவங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப நான் ஒரு கட்டத்துல 6வது வருஷத்துல ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் கிடைக்கல. ஆண்டவர்கிட்ட போய் ரொம்ப சண்டை பிடிச்சு இது அநியாயம் அப்படின்ட்டேன் நான். அன்னைக்கு நைட்டு நான் மிகவும் மனக்கசந்து அழுதேன். இப்படி என்னை பேச வச்சு என்னை பாவியாக்கிட்டீங்களா ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம படுத்து தூங்கிட்டேன். ஆனா 6 மாதம் கழிச்சு ஒரு பெரிய ஒரு ரெசெஷன் வந்துச்சு. அப்ப என்னாச்சுன்னு கேட்டா, ப்ரமோட் ஆன சில பேரெல்லாம் டிமோட் பண்ணாங்க. அதாவது கீழே இறக்கி விட்டாங்க. 2 சாய்ஸ். கீழே இறக்கி அந்த சம்பளத்தை குறைச்சு அந்த டேக் எல்லாம் பிடுங்கி, மேனேஜரா இருந்தவன்லாம் மேனேஜரா டேக் எல்லாம் பிடுங்கி, நீ இன்னும் கீழே இப்போ லீடா தான் வேலை செய்யணும், இதுக்கு ஒத்துக்கோ, இல்லைன்னா இந்த பிங்க் ஸ்லிப் அப்படிம்பாங்க, அதாவது சாக்கிங், உன்னை நாங்கள் வந்து வேலை விட்டு அனுப்புறோம், எதுக்கு ஒத்து வரேன்னு. சில பேர் ஒத்துக்கல. அதுக்கு ஏன்னு கேட்டால் அது மான பிரச்சனை ஆயிரும், கௌரவ பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு நாங்கள் போறோம் அப்படின்ட்டு போயிட்டான். இன்னும் பாதி பேர் இறங்கி வேலை செஞ்சான். அப்போ ஆண்டவர் காமிச்சார், பாத்தியா, இதனாலதான் உன்னை ப்ரமோட் பண்ணல. நேரம் காலத்தை பத்தி நீ எனக்கா ராஜா சொல்லித்தர வா அப்படின்னு பிரசங்கி 3வது அதிகாரம் 1-8 வசனத்தை எனக்கு காமிச்சாரு. அப்போ அதுல பல காரியங்கள் நான் அங்க கத்துக்கொண்டேன். அதாவது ஆண்டவரிடம் போய் ஒருவனும் நீர் செய்வது அநீதியான காரியம், நீர் செய்வது ரொம்ப அநியாயம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட யாருமே பேச முடியும். அதனாலதான் வேதம் பாத்தீங்கன்னா ரோமர் 9வது அதிகாரம் 20-21 வசனத்துல பார்ப்பில்லைனால், அதாவது கேள்வி கேட்பதற்கே சிருஷ்டிப்புகளுக்கு உரிமை இல்லையா. ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் நினைச்ச மாதிரிதான் பானைய பிசைவாராம். ஒருத்தன் வந்து தட்டா இருக்கணும், ஒருத்தன் டம்ளரா இருக்கணும், இன்னொருத்தன் கனவீனமான பாத்திரமா இருக்கணும். இப்படி எல்லாம் ஆண்டவரே முடிவு செய்வாராம். அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு நியாயம் இருக்கும், அதுல ஒரு சித்தம் இருக்கும். அதனால ஒருத்தனும் போய் எதையுமே கேட்கக்கூடாது.
இப்ப இங்க காயின் பண்ணது வந்து அநியாயமான காரியம். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, அதை நியாயமா அநியாயமான்னு சொல்வதற்கு நியாயப்பிரமாணம் இல்லை, கட்டளைகள் இல்லை, கோட்பாடுகள் இல்லை, மோசையோட நியாயப்பிரமாண புத்தகங்கள் இல்லை, தோரா என்று சொல்வார்கள் 5 புத்தகங்கள், அதெல்லாம் எழுதப்படல. அதனால அவனுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. அது அடுத்த வசனத்துல நம்ம போறப்ப பார்க்கலாம். அதாவது தப்பி செல்வதற்கு ஒரு ஒரு வழி இருந்தது அவனுக்கு. அவன் கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. ஆனா பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பே இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நியாய பிரமாணங்களும் கட்டளைகளும் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போனார் அவர். அடுத்த என்ரிச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இருதயத்துல ஒரு பெண்ணை நினைத்தாலே அது வந்து விபச்சாரத்திற்கு அறிகுறி, விபச்சாரத்துக்கு ஈடாகும், அறிகுறி இல்ல, விபச்சாரத்திற்கு ஈடாகும், விபச்சாரத்துக்கு சமமாகும் என்று சொல்லி எல்லாம் மத்தேயு 5வது அதிகாரம் 21, 22, 29, 30, 31 இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, இருதயத்துல கோபம் கொண்டாலே நீ கொலையாளியாய் மாறிவிட்டாய். இது என்னடா அது அநியாயமா இருக்கு? கோபம் தானே பட்டேன் இருதயத்துல, அதோ நான் ஒன்னும் கல்லெடுத்து அடிக்கலையே, அறையிலையே. அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டார். இப்போ தெளிவாக உங்களுக்கு தெரியும் எதன்படி உங்களை நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு நாளில்ன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இல்லைங்களா? அதை நீங்க ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அது உங்க சுய விருப்பம். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் சொல்லி அதை நிராகரித்தவர்கள் அந்த நாளில் அவர்கள் கண்டுகொள்வார்கள். அதே அதே வந்து மிக மிக சீரியஸா பயபக்தியோட எடுத்து அதன்படி வாழ்ந்து கொண்டவர்கள் அந்த நாளில நம்ம சரியா செஞ்சோங்கிற ஒரு மன அமைதி திருப்தியோட தன்னுடைய ஜீவகிரீடத்தை பெற்று பரலோகத்துக்கு செல்வார்கள். இது வந்து அதாவது வருங்காலங்கள்ல நடக்க ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ், அதை பத்தி நான் பேசல. ஆனா இந்த மாதிரி ஒரு வசதி காயினிடம் இல்லையே. அப்ப திருப்பி அந்த ஸ்டேட்மெண்ட்டை விசிட் பண்ணலாமா? அப்ப காயின் கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதான் உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க கேட்கிற கேள்வியில நியாயம் இருந்த ஆண்டவர் அதை விசாரிப்பார், அதற்கு பதில் கொடுப்பார். இப்ப 2 உதாரணங்கள் சொல்றேன். வேதத்திலிருந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனா எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான். மத்தேயு 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு காரியம் தான். தேவதூதனானவன் ஜக்கரியாவிடம் தோன்றுகிறான், அன்னை மரியாளிடமும் தோன்றுகிறான். அதே தேவதூதன் தான். பாத்தீங்கன்னா இந்த தேவதூதர் சக்கரியாவிடம் சென்று சொல்லுகிறார், உன் மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவன் இப்படியாக வழியெல்லாம் செம்மை செய்வான், மெஸ்ஸியா வருகைக்கு இப்படி எல்லாம் இருப்பான். எல்லாத்தையும் கேட்டுட்டு சக்கரியா இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். டக்குன்னு வாய் அடைச்சிட்டு போயிட்டார். நீ வந்து இன்னும் நீ வாயில தான் பிரச்சனை, நீ போய் என்கிட்ட கேட்ட மாதிரி 10 பேர்த்திட்ட கேட்ப, என் மனைவி கிட்ட கேட்டீங்கன்னா அவ விசுவாசம் சீர்குலைஞ்சு போயிடும். உனக்கு என்ன உனக்கு அடையாளமா வேணும், உனக்கு இதுதான் அடையாளம், வாயை நான் அடைக்கிறேன் அப்படின்றவார், அடைச்சிட்டு போயிடுவார். ஆனா மரியாளும் ஒரு கேள்வி கேட்பாங்க. மரியாளிடம் சொல்லுகிறாரு, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், among the virgins you are the most blessed அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்க அந்த இடத்துல வாசிக்க நேர்ந்தோம். இதை ஒரு ஜபமாவே கத்தோலிக்கர்கள் செய்வதை வழக்கமா வைத்திருக்கிறாங்க. அதை பத்தி நான் பேசல, அதை விட்டுருங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு மரியாளும் கேட்கறாங்க, இதற்கு அடையாளம் என்னன்னு. ஆனா கோபப்படல தேவதூதர். ஏன் தெரியுங்களா? ஜக்கரியா பாத்தீங்கன்னா he was a trained high priest, அதாவது ஒரு பாஸ்டர். அவருக்கு எல்லா வேதத்துல எல்லாம் கத்து கொடுத்தாங்க, வேதத்தோட விசிபிலிட்டி கொடுத்தாங்க, வேதத்துல என்னென்னலாம் இருக்கு, எதெல்லாம் கேட்கலாம், எதெல்லாம் கேட்கக்கூடாது, எதை விசுவசிக்கணும், எதை விசுவசிக்க கூடாதுன்னு பயங்கரமான கிளாஸ், பயங்கரமான ட்ரைனிங், பயங்கரமான ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் கொடுத்துதான் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க, ஹை பிரீஸ்ட் அப்படின்ற பட்டத்தை கொடுக்காங்க. தெரிஞ்ச நீ இந்த கேள்வி கேட்டேன்னா உன்னை நான் சும்மா விடுவேன் நீ நினைக்கிற? அதான் வாய் மேல ஒரு பிளாஸ்டரியை ஒட்டி விட்டு போயிட்டார். ஆனா மரியாள் இருக்காங்க பாருங்க, சின்ன பெண்ணு, அவங்களுக்கு வந்து ஏறத்தாழ 15 வயசு தான் இருந்திருக்கும், அவ்வளவுதான். அதான் சரித்திர நிபுணர்கள் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா சரித்திர நிபுணர்களை விட பைபிள் ஆராய்ச்சியாளர்கள், பைபிள் வேதப்பாரகர்கள் இருக்காங்க, வேதப்பாரகர்கள், அந்த ரபாய்மார்கள், அவங்களாம் ரிசர்ச் பண்ணதுல அந்த வயசுல அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தாதான் அவங்க சாகிற வயசு வந்து அவங்களோட ஜீனியாலஜியில் எழுதியிருக்கு. அதன் பிரகாரம் வந்திருக்கும். ஒரு 15 வயசு குட்டி புள்ள, 15 வயசுனா என்னங்க, குழந்தை தாங்க அது, ஆல்மோஸ்ட் ஒரு டீனேஜ் புள்ள, அவ்வளவுதான். அந்த குழந்தை கேட்டானே தேவதூதர் கோவப்படல, குழந்தை பாவம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்கல, ப்ரிப்பரேஷன் கொடுக்கல, இன்னும் தயார் நிலையில இல்ல அந்த குழந்தை. இப்போ காயினை மேரியா பாப்பாரா ஜக்கரியாவா பாப்பாரா ஆண்டவர்? இப்ப விளங்கிருச்சு உங்களுக்கு. கண்டிப்பா ஜக்கரியாவை பார்த்திருக்க மாட்டாரு,
மரியாதை தான் பார்த்திருப்பார். ஏன்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, தான் செஞ்சதோட பின்விளைவு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னு கேட்டா ஒண்ணுமே எழுதியும் தரல, கொடுக்கவும் இல்லை. இன்னும் ஆதாம் ஏவாள்கிட்டயாவது ஆண்டவராகிய தேவன் முகமுகமாய் சந்தித்து குழு நிழல்ல ஒவ்வொரு நாளிலும் வந்து இறங்கி பேசினார். அவங்க பாவம் செய்ததுனால அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இவங்கிட்ட நான் ஒண்ணுமே பேசலையே, நான் பேசுனதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, ஏன்டா கோவப்படுற, பாவம் பாடுற, வாசல்ல நின்றுட்டு இருக்கு, கொலையாளி ஆக போறேன்னு சொன்ன மாத்திரத்துல எடுத்து ஒரே போடு போட்டான் அது கேட்கற முன்னாடி. ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படின்ற மன பக்குவத்திற்கு ஆண்டவர் வந்திருப்பாரா மாட்டாராங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஆனா இந்த அத்தியாயத்தை முடிப்பதற்கு முன்பே நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்றுதான். தயவு செஞ்சு ஆண்டவரை நியாயத்திருக்காதீங்க, யாரையுமே நியாயத்திருக்காதீங்க. ஜட்ஜ் நாட் எனி ஒன். நீ யாரை நியாயத்திருக்கிறியோ அதன்படியே உன்னையும் ஆண்டவர் நியாயத்திருப்பார். நீர் பிறரை மன்னிக்க விட்டால் என்னன்னா நியாயத்திருக்கிற, இவனெல்லாம் மன்னிப்பதற்கு பாத்திரம் அல்ல, இவன் செய்தது கொஞ்சம் நெஞ்சு அக்கிரமா, எப்படி இவனை மன்னிக்கிறது, இவன் பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பாருங்க. அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்ககிட்டயும், நீங்க போய் பாவம் ஐயா மன்னிச்சிருங்கன்னு கேக்குறீங்கல்ல, உனக்கும் பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்? உன்னோட அயலான நீ மன்னிக்கல, அதனால உன்னை நான் மன்னிப்பதில்லை. ஜட்ஜ் நாட் எனி ஒன், ஜட்ஜ் நாட் காட். நிறைய பேர் ஜட்ஜ் நாட் எனி ஒன்னை ஒத்துக்குவாங்க. ஏன்? பிறரை நியாயத்திருக்காதுங்கள்ன்றத ஒத்துக்குவாங்க, ஜட்ஜ் நாட் காட் அப்படிங்கிறத வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா நான் தான் நான் எப்போ போய் ஆண்டவரை நியாயத்திருத்தேனே, நீ பிறரை நியாயத்திருப்பீரானால் நீ ஆண்டவரை நியாயத்திருப்பதற்கு பொருளாகும். உங்களுக்கு யாருங்க நியாய சிங்காசனத்தை கொடுத்தா? அது இயேசு கிறிஸ்துவுக்கே சொந்தம்னு 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுது, வெளிப்பாடு 20:11-15 சொல்லுது. உங்களுக்கு யார் கொடுத்தா அந்த சிங்காசனத்துல? நீங்க என்ன ஆண்டவரை தள்ளி விட்டு போய் சிங்காசனத்துல உட்காரலான்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. ஏன்னா முதலாவது அவர் சிங்காசனம் எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, பரலோகம் எங்க இருக்குன்னே தெரியாது. 3ஆம் வானம் பரலோகம் கிடையாது, 3ஆம் வானம் 3ஆம் வானம் தான். அங்க இலைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க புண்ணியர்கள். அங்க மட்டும்தான் பால் போனார். பவுலப்போஸ்தலர் சென்ற இடம் பரலோகத்துக்கே போயிட்டு வந்தார். பரலோகத்துக்கு போலங்க, 3ஆம் வானத்துக்கு போயிட்டு வந்தாருங்க. பரலோகத்திற்கு ஒரே ஒருவர் மட்டும்தான் அந்த அந்த தலைவாசலுக்குள் நுழைய முடியும். அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து. தூதர்களுக்கு பர்மிஷன் இருக்கு, அவர் கூட ஆர்க்ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. பல நூற்றுக்கு அதிபதி மாதிரி பல தூதர்களுக்கெல்லாம் தலைவர்களா இருக்கக்கூடிய நம்ம ரஃபேல் தேவதூதன், சியாட்டில் தேவதூதன், இந்த மாதிரி ஒரு 108 தேவதூதர்கள் லிஸ்ட் எடுத்து நான் வேற ஒரு அத்தியாயத்துல உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சிருக்கிறேன். நான் எப்படியெல்லாம் இவங்க வேலை செய்யறாங்க, எப்படி ஹைரார்கி பில்ட் பண்ணியிருக்காரு ஆண்டவர்னு சில வெளிப்பாடுகள்லாம் இருக்கு. யாஷர் புஸ்தகத்துல இருக்கு, சில இது வந்து வேற வேற தள்ளப்பட்ட ஆகமங்கள்லாம் இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ரஃபேல், நம்ம கப்ரியேல், மக்கேல் வந்து வாரியர், அதாவது சண்டை போட எங்காவது அட்டி தட்டினா அவர் யாரையும் அட்டி பின்னி வெளாசி வீசிடுவார். கப்ரியேல் தூதன் பாத்தீங்கன்னா எல்லா நற்செய்திகளும் அவர் மூலமா தான் கொடுத்து அனுப்புவார். ரஃபேல் தேவதூதன் பாத்தீங்கன்னா சுகமளிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். இந்த மாதிரி பல தேவதூதர்கள் உள்ளே போயிட்டு வெளியில வரலாம். பிசாசுக்கு அங்க இடமே கிடையாது. அந்த மாதிரி யாருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. 3ஆம் வானம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டா, அப்போ புதிய வானம் பூமி வருமே, அப்போ பரலோகத்தை பார்க்கலாமான்னு. பரலோகம் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கு, அங்க நம்ம போக முடியாது. பரலோகத்தை போல புதிய வானம் பூமியை ஆண்டவர் இறக்குவாருன்னு தான் வெளிப்பாடு 21 எழுதியிருக்கு. அங்க யாருமே போக முடியாது. சரிங்களா? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, ஆதாம் ஏவாளுக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு புத்திர சுவிகாரம்னு சொல்லலாம், ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம், ஒரு லக்கி பீப்புள். 3 பேர் தான் ஆண்டவரை முகமுகமா பார்த்திருக்காங்க, ஆதாம், ஏவாள், இயேசு கிறிஸ்து. மற்றவங்க யாருமே பார்க்க முடியாது, பார்க்கல, அவ்வளவுதான். குரலை தான் கேட்க முடியும். தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் குரல், அவர் பிரசன்னம் இறங்க மாத்திரத்துல குரல் தான் கேட்க முடியும். இப்ப ஆதாம் ஏவாளும் ஆண்டவரை பார்த்து வளர்ந்தவங்க, அவர் சொன்னதை கேட்கல, அதனால தண்டனை கொடுக்கப்பட்டது. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் சொன்னது கேட்கலன்னா தண்டனை நிச்சயம். நீங்க வந்து மரியாளோட கேட்டகரி அல்ல, சக்கரியாவோட கேட்டகரி. எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிகமாக அவனிடம் வந்து கேள்வி கேட்கப்படும், அதிகமாக அவனிடம் இது அவுட்புட், அதாவது அவுட்கம் எதிர்பார்க்கப்படும் என்று சொல்லி எல்லாம் நம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஆனா காயினோட நிலைமை இன்னைக்கு என்னன்னு கேட்டா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆண்டவரோட அவன் சம்பாஷிக்கல. ஸோ ஆண்டவர் எப்படி அவங்ககிட்ட டீல் பண்றாருன்னு பார்க்கலாம். ஆனா உங்களை வந்து நீங்க காயினோட உங்களை பொறித்து கொள்ளாதீங்க, தயவு செஞ்சு. காயினோட கிறிஸ்துவர்கள் குறிப்பாக,
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறீங்களோ இல்லையோ, வேதத்தை வாசிக்கிறதுக்கு டைமே கிடைக்கலீங்கன்னு சொன்னா மட்டும் பரலோகத்துக்கு உங்களை விட்டுருவாங்களா? நான் அவ்வளோ பிஸியா ஓடுனேன், சம்பாரிச்சு நான் தசம பாகம் தானே கொடுத்தேன், அதுக்கெல்லாம் நான் நரகத்துக்கு போகணுமான்னு கேட்டா கண்டிப்பா அதை சொல்லவே உங்களை தூக்கி வீசிடுவாங்க. ஏன்னா அநியாயக்காரன் தான் அப்படி பேசுவான். இந்த வேதத்தை எழுதுறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ரத்தத்தை சிந்திருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேர் மறிச்சிருக்காங்க தெரியுமா? எடுத்து சரித்திர நூல்ல எடுத்து வாசிச்சு பாருங்க, கூகுள்ல அடிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, வேதத்தின் படி நடக்கிறதுக்கு மனம் இல்லை, ஆனா பரலோகத்துல மட்டும் இடம் வேண்டும். போய் நீங்க ஜங்குன்னு உட்காந்துக்கணுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ காயினோட கேட்டகரியில உங்களை நீங்க பொருத்தாதீங்க. இன்னைக்கு நான் சொல்றதை மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க உறங்குவதற்கு முன்பே ஆண்டவரிடம் நீங்க व्यसனப்பட்டு கோபப்பட்டு அவர் செய்ததெல்லாம் அநீதின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பாவம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் வழி நடத்துவார் உங்களை. சரி, காயினுக்கு அடுத்தது என்ன நேர்ந்தது? அவன் கேட்டதை கேட்டுட்டான். அங்க ஆண்டவர் கடும் கோபம் கொண்டு அவனை ஒரு வழி ஆக்குனாரா, இல்ல அவனுக்கு வேற ஏதாவது வழி செய்து தந்தாரான்னு சொல்லி நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நன்னாளை தந்ததுக்காக நன்றி. எங்களோடு கூட ஆண்டவரே நீர் கிட்டி நெருங்கி சம்பாஷித்து எங்களுக்கு எல்லா விதமான ஆண்டவரே இதோ தெளிவை தந்ததுக்காய், வெளிச்சத்தை தந்ததுக்காய் கோடி கோடி நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைப்பட வேண்டுமாய் அன்பாய் அழைக்கிறோம். எங்களை வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனல் இருக்கக்கூடிய எல்லா மெசேஜஸும் பாருங்க. சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா செய்யுங்க, ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் கர்த்தருக்குள்ள நடத்துங்க. எல்லா ஊழியர்காரர்களாகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதை தான் சொல்லுகிறது. அதே போல உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்லாதிருங்கள், கர்த்தரிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறப்போ எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம். ஆமென்.